தொடர்ந்து நீங்க நல்ல ஆத்மாங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ ரித்தன்யாவோட ஆத்மாவுக்கு உங்களால உதவ முடியுமா? நித்தன்யாவோட ஆத்மா இப்ப கண்டிப்பா சாந்தமாவே இருக்காது. எப்படி சாந்தமா இருக்கும்? அவ சாந்தியை அடைஞ்சிருக்க மாட்டா. ஏமா அவ வாழ வேண்டிய பயிர்மா அது. எவ்வளோ நிறைவே மனசுல நிறைய கனவுகளோட வாழ ஆரம்பிச்சோல, அநியாயத்து படுபாவிங்க குழியில தள்ளிட்டானுங்களே, எப்படி ஆத்மா சாந்தி அடையும்? புரியுதுங்களா? அவளுடைய ஆத்மா அலமோதும். நான் கண்டிப்பா அவளுக்கு 90 நாள் முடிஞ்சோடனே கண்டிப்பா நான் பிரார்த்தனை அவளுக்காக கேட்பேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேன். அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும் கண்டிப்பா நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுவேன். உங்களோட பிரார்த்தனைகள்லாம் எப்படி இருக்கும்? அகால மரணம் அடைஞ்சவங்க பேய் பிசாசை தான் சுற்றுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? ஆனால் இந்த மகளை பொறுத்த வரைக்கும் இவன் பேய் பிசாசையும் சுற்றக்கூடாது. புரியுதுங்களா? தெய்வத்துக்கிட்ட போகணும். இது இந்து தர்மப்படி சொல்லுவாங்க, சின்ன பொண்ணுங்க வந்துட்டு கண்ணி கழியாதவங்க, இவன் கண்ணி கழிஞ்சிட்டா ஸோ இருந்தாலும் கண்ணி கழியாதவங்களாம் வந்துட்டு பூந்தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பூந்தோட்டம்னா கடவுள்கிட்ட, அந்த கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த பொண்ணு போகணும். நான் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக கடவுள்கிட்ட வைப்பேன், கோரிக்கையாக வைப்பேன்.